இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ பிளேடிங் தான். மைக்ரோ பிளேடிங் பற்றி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். இது எல்லாருக்கும் பண்ணலாமா, இது யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு ஐப்ரோஸ் வந்து திக்காக இல்லை, லென்த் இல்லை, வால் ஷேப் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக இந்த மைக்ரோ பிளேடிங் வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கின் அவங்களோட ஃபேஸ் மேப் வந்து நம்ம போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணும், ஷேப் வேணுமா, லென்த் வேணுமா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு மோரோவர் அவங்களுக்கு பெயின் இல்லை, இந்த ப்ராசஸிங் பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்னஸ் க்ரீம் போட்டுட்டு அந்த இடத்த வந்து ப்ராசஸிங் கொடுப்போம். மைக்ரோ பிளேடிங் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ கேட்குற ரீசன் டவுட்ஸ் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து தழும்பு இருக்குது, நாங்கள் பண்ணிக்கலாமா, நடுவில் ஐப்ரோஸ் நடுவில் வந்து வெட்டு மாதிரி இருக்குது, இப்போ வெட்டு மாதிரி இருந்து அதில் தழும்பு மாதிரி இருக்குது, அது பண்ணிக்கலாமான்னா அவங்களுக்கு இது பண்ண முடியாது. நார்மலாக வந்து இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஐப்ரோஸில் இருக்கிற முடியெலாம் வந்து கொட்டிடும். அப்போ அவங்க வந்து இந்த ப்ராசஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 ப்ராசஸிங் வரும். ஒன்று வந்து மைக்ரோ பிளேடிங் அண்ட் இன்னொன்று வந்து மைக்ரோ ஷேடிங் வரும். அது ரெண்டுமே வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு ஐப்ரோ வந்து நிறைய திக்கு இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம 2 ப்ராசஸிங்குமே கொடுக்கலாம். அண்டு திக்கு வேணும், லென்த் வேணும், ஷேப் வேணும் அப்படின்ற இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த மிஷினில் தான் நம்ம மைக்ரோ பிளேடிங் ப்ராசஸிங் வந்து நம்ம கொடுப்போம். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே நீடில் வந்து எல்லாருக்கும் கொடுப்போமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஒவ்வொருத்தவங்க நீடில் வந்து சேஞ்ச் ஆகும். இது பார்த்திங்கன்னா லைட்டடாக உங்களுக்கு ஒரு நீடில் மாதிரி இருக்கும், அதுலேயே உங்களுக்கு ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், உங்களுக்கு உத்து பார்த்திங்கன்னா தான் தெரியும். இது ரொம்ப ஹைஜீனிக்காக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் யாருக்கும் யூஸ் பண்ணாத அளவுக்கு சேஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இது 100% சேஃபும் கூட. உங்களுக்கு இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் இதில் டார்க்காக வேணும் அப்படின்றவங்களுக்கு பிளாக் கலர் கொடுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப டார்க்காக வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு நம்ம ப்ரௌன் கலர் கூட நம்ம இது வந்து கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ரிப்பேரிங் க்ரீம் போட்டு நாங்கள் மசாஜ் கொடுக்குறோம். அது என்னென்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்ல பிக்மெண்டேஷனாக பிடிக்கிறதுக்கு நல்ல யூஸ் ஆகும். இது நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 24 hours ஃபேஸ் வாஷ், ஹேர் வாஷ் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. இது நல்லாவே இருக்கும். அது ஐப்ரோஸ் இல்லாதவங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடிக்கும் இப்போ இவங்களுக்கு பண்ணதுக்கப்புறமும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுதான் வந்து இவங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஐப்ரோ. இப்போ பாருங்கள் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.